வாசவி இன்று 25வது ஸ்லோகம். தைவ மேவாபரே யஜ்ஞம் யோகினக பர்யுபாசத்தே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனவோ வஜுஹவதி. சில யோகிகள் தேவதைகளுக்கு யாகம் செய்கிறார்கள். இன்னும் சிலர் பிரம்மமாகிய அக்னியில் ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை ஹோமம் செய்கின்றனர். தேவதைகளை ஈஸ்வரனுடைய அம்சங்களாக கருதி அவர்களுக்கு யாகம் செய்வது சிலருக்கு சாதனமாகிறது. ஆத்மாவுக்கு அமைந்துள்ள பெயர்களில் யஜ்ஞம் என்பதும் ஒன்று. ஆக யஜ்ஞத்தினால் யஜ்ஞத்துக்கு ஆகுதி கொடுப்பது என்பது ஆத்மாவினால் ஆத்மாவுக்கு ஹோமம் செய்தல் என்று பொருள்படுகிறது. நதி கடலில் கலந்து தன் தனி வியக்தியை இழக்கிறது. அங்ஙன உபாதியோடு கூடிய ஜீவாத்மாவானது அகண்ட சச்சிதானந்தமாகிய பரமாத்மாவின் கண் ஆகுதியை சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது ஜீவபோதம் அகன்று போய் பரபோதம் எஞ்சி நிற்கிறது. இதுவே ஞானிகள் செய்யும் ஞான யஜ்ஞம் ஆகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் வித்யா.